தேங்க்ஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க சார், இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு கதை பண்ணி ஏன் விடுதே சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போல ஜெகன். அந்த மாதிரி மிஸ்டர் ஏகே அவர்களுக்கு ஏதாவது கதை வைத்திருக்கிறீர்களா? அதாவது முதல் பார்ட் ஆஃப் கேள்வியே வந்து என்னடா இதை கேட்குறீங்களே ஜெகன் நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா வந்து விஜய் சாருக்கு கதை சொல்றது இல்ல இது மாதிரி ஒன்று நடக்கும் அப்படி நாங்கள் எதிரே பார்க்கல. நாங்கள் வந்து இந்த வீட்டில் விசேஷமோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த கேள்வி கேட்ட அவரே அதுதான் பண்ணியிருந்தாரு. ஸோ நடுவில் ரேண்டமாக ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பை நவம்பரோ அந்த டைமில் வந்தது. அப்போ வந்து எங்களுக்கு சும்மா ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. என்னது நிஜமாலேவா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இது உண்மைதான் தெரிஞ்சோன்னே ஒரு நாங்கள் எல்லா படத்தோட ஷூட்டிங் செப்டம்பர் 30 முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து நம்ம கிட்ட கதை கேட்குறாரு, படம் பண்ணுறாரு பண்ணல செகண்டரி, பட் கேட்குறாருன்னும் போது நான் எப்பவுமே நம்புவேன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லைஃப்ல. அதில் நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் மற்ற டோரை ஓப்பன் பண்ணி விடும். ஸோ அந்த முதல் ஷாட்லேயே செமையா நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுன்றதோட உண்மையாக செமையாக ஆனஸ்ட்டாக சொல்லணும், வேலை பண்ணணும் தான் நினைப்பேன். அந்த ஒரு சான்ஸ் தான் வந்து இந்த சான்ஸாக நாங்கள் நினைச்சோம். அந்த கதை சொல்லும் போது 2 hours அவர் கூட இருந்தேன். நார்மலாக இப்போ நம்ம விஜய் சார் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத சொல்லுவோம். பட் வந்து அந்த மீட்டிங் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோட ஒர்க் எல்லாம் பற்றி சொன்னார். அவருக்கு மூக்குத்தி அம்மன் இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும். அது வந்து லாஸ்ட் இயர், அதாவது இது நடக்கிறதுக்கு 1 year முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் நான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருந்தார். நான் என் டீம் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா, சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி இப்படி சொல்லியிருந்தார். ஸோ இந்த வாட்டியும் வந்து ரொம்ப என்னோட ஒர்க்கும் சரி, நான் பேசின நிறைய விஷயங்களும் சரி, அவர் திருப்பி அங்கே ஒரு வாட்டி இப்படி பேசுனீங்களா, சார் அதை பார்த்தீங்களாண்ணா, ஆமாம் அப்படிலாம் சொல்லும்போது என்னது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த லைன் சொன்னோம். லைன் சொல்லிட்டு அவருக்கு வந்து ஐடியா ரொம்ப பிடிச்சது. பட் கேட்டார், அப்பா நான் வந்து ஏதாவது ஒரு காமெடியாக ஃபேமிலியாக ஒரு மூக்குத்தி அம்மன் மாதிரி டக்குன்னு பண்ணுற மாதிரி கேட்டால் நீங்கள் என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்கு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் விஜய் சார் படம் பண்ணுறேன், 1 year டைம் இருக்கும் அப்படின்னும் போது நான் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 year சொன்னீங்க. ஆமாம் 1 year சார். 1 year அப்படின்னு. ஆமாம் சார், நான் பதாய் ஹோவே 5 மாதம் உட்காந்து திருப்பி எழுதி தான் வீட்டில் விசேஷம் பண்ணுறோம். ஸோ உங்களை வச்சு பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய டைம் வேணும், அப்போ தான் வந்து உங்களுக்கும் முடியும் போது சூப்பராக பண்ணோம். இப்போ விஜய் சார் கொடுத்து என்கிட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்து படம் பண்ணுங்கன்னா அந்த 200 கோடி ரூபாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். அந்த 200 கோடி ரூபாய் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். ஸோ நான் இப்போ அதான் சொல்ல, எனக்கு அஜித் சார் கூட பண்ணுறதும் ஆசை, இல்லை விஜய் சாரோட பண்ணுறதும் எனக்கு ஆசை தான். பட் ஆனால் அதுக்கு ஒரு டைம் வரும். ஐ எம் நாட் இன் அ டெஸ்பரேட் இது இப்போ நான் பண்ணியே ஆகணும், இப்போ பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னு பண்ண, ஆனால் நல்லா பண்ணணும், செமையாக பண்ணணும். எனக்கு அந்த எல்லாத்துலேயுமே அதுதான். நீங்கள் வேலையா இப்போ 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? நான் வருஷத்துக்கு 4 படம் கூட நடிக்கலாம். ஆனால் 1.5 வருஷத்துக்கு இப்போ அந்த 3 படமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அதுதான் என்னோட அடுத்த வேலையை நல்லா பண்ண முடியும். ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா ஒரு 4 தடவை யோசிப்பேன். அப்புறம் சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் சொல்லும் போதே கரெக்டாக சொல்கிறோமான்ற டவுட் வரும். சொல்லி முடிச்ச பிறகு கரெக்டாக தான் சொல்லியிருக்குமா அப்படின்னு வரும். ஏன்னா அந்த யோசிக்கிறதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்துட்டு எப்படி உங்களுக்கு பழக்கமாக? அதாவது இது வந்து 2 வே, இது வந்து ஒரு 2 way sword மாதிரி அப்படி தான் நான் நினைப்பேன். என்னன்னா மைண்டில் ஒன்று தோணும், அதை வந்து இமீடியட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம். ஆனால் இது வந்து ரேடியோவில் வேலை செஞ்சதுனால லைவாக ஷோ பண்ணுறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ள ஒரு ஃபில்டர் வச்சுட்டு தான் வெளில வரும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அதுதான் சொல்லியே கொடுத்தாங்க. அதுதான் நான் கற்றுக்கிட்டேனே. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் தாட்டில் கண்ட்ரோல் இருக்காது, வாயில் கண்ட்ரோல் இருக்கும். நான் சொல்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைவாக போகிற ஒரு ரேடியோவில் போயிட்டு நான் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ வார்த்தையில் கண்ட்ரோல் இருக்கும், ஆனால் தாட்டில் இருக்காது. என்ன எப்போ காஞ்சிபுரம் அனுப்புவீங்க? என்ன செல்லம்? என்ன எப்போ காஞ்சிபுரம் அனுப்புவீங்க? அதுதான் அவங்க கேள்வியா? இவர் என்னன்னா குமாரனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் இப்போ தானே, ரொம்ப இப்போ தான் இல்லை, ஒரு குழந்தை இருக்கு. இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு பிளான் பண்ணுறாரு தெரியல. பட் ஸ்டில் அவர் வீட்டில் விசேஷத்துக்கு ஒரு அவர் எப்படின்னா மண்டே இந்த படத்தை நிறைய தடவை பார்க்குறாருல, மண்டே டு ஃப்ரைடே வந்து அதாவது வேலை 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 வேலை, ஆம்பளைக்கு வேலை இல்லை பொம்பளைக்கு அந்த மாதிரி வேலை செய்வார். ஒரு நிமிஷம் நிற்க மாட்டார், எது சொன்னாலும் செய்வார். கரெக்டாக ஃப்ரைடே காலில் அவர் கை உதறும் இப்படி. நானும் அவரும் செல்லம் செல்லம் தான் கூட்டுவான். செல்லம் செல்லம் ஒரே பிரச்சனை செல்லம் அப்படின்னாரு. என்ன செல்லம் ஆச்சு? என்ன செல்லம் காஞ்சிபுரத்தில் என்ன செல்லான்னு? செல்லம் காஞ்சிபுரத்தில் என்ன செல்லான்னு? இல்லை செல்லம் காஞ்சிபுரத்தில் நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா செல்லம் அப்படின்னாரு. செல்லம் இதில் என்ன செல்லம் பிரச்சனை? இல்லை செல்லம் வீட்டுக்கு போகணுமா? ஆமாம். ஆனால் இது வந்து ஃப்ரைடே காலையில் 11 o'clock கை நடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 7 மணி வரைக்கும் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் திங்கக்கிழமை காலையில் தான் பார்க்க முடியும். ஸோ அவர் ஒரு வீடு, ஒய்ஃபும் குழந்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இப்போ இந்த படம் வேலைனால கடந்த கொஞ்ச நாளாக நீங்கள் எதுவுமே கேட்கலையே. அதான் காஞ்சிபுரத்துக்கு இன்னும் ஒரு 4 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டேன்னா நிரந்தரமாக காஞ்சிபுரத்தில் இருந்துடலாம். இவர் தான் கார்த்தி. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் முதல்ல வந்து எங்கள் டீமில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேண்டிடேட்டாக வந்தார். என்னென்னா ஐஸ்வரி கணேஷ் அங்கிளுக்கு இவர் ரொம்ப தெரியும், என்னோட ப்ரொடியூசர். அவர் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஆக்டரை போடுங்க, இந்த கேமராமேனை போடுங்க, இந்த மியூசிக் எதுவுமே கேட்டதில்லை. அப்பா
கார்த்திக்னு ஒரு பையனை அனுப்புகிறேன், அவனை உன் டீமில் சேர்த்துக்கோ அப்படின்ட்டாரு. எங்களுக்குலாம் ஆல்ரெடி செம வெறுப்பு. என்னன்னா எங்கள் டீமே வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்லேயே யாரும் வரமாட்டாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஏற்கனவே. அதனால் திடீர்னு ஒரு புதுசாக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னு, அதுவும் ஐசரி கணேஷ் அங்கிளே பண்ணுறாரு அப்படின்னும் போது எங்களால் எதுவும் சொல்ல முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, யாரா அவன் கார்த்திக் ரெக்கமெண்டேஷனில் வரான் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வந்தார். மூக்குத்தி அம்மன் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் இருந்தார், ரைட்டிங்கில் இல்லை. அவர் ரைட்டிங்கில் இருந்தியா? ஷூட்டிங்கில் இருந்தார். நல்லா வேலை செய்வார், பயங்கரமாக செய்வார். ஆனால் வேணுன்ட்டே நான் வந்து அந்த ரெக்கமெண்டேஷனை கூப்பிட்றா, ரெக்கமெண்டேஷன் இங்கே வா அப்படின்லாம் சொல்லுவேன். பட் ஆனால் மூக்குத்தி அம்மன்லேருந்து டைம்லேருந்து இப்போ இந்த வீட்டில் விசேஷம் நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் போது எல்லாருக்குமே அவார்ட்ஸ் கொடுப்போம். லைட்மேன்லேருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள பற்றி சில வார்த்தைலாம் பேசி, இப்போ எப்படி நீங்கள் ஷோ பண்ணுறீங்க அந்த மாதிரி நாங்கள் அங்கே ஸ்பாட்லேயே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது யூனிட்டில் வந்து அதான் அடுத்ததாக சரவணன் சார் அப்படின்றேன், ஆர்ஜே பாலாஜி அப்படின்றான், இப்படின்றாங்க ஜெகன் அப்படின்றேன், இப்படின்றாங்க. இப்படி தாங்க கார்த்திக் அப்படின்னா மொத்தம் ஆடிட்டு கார்த்திக் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்ச ஒரு 200 பேரும் கை தட்டினாங்க. எனக்கு அப்போ தான் பயங்கர ஆச்சரியம். எங்கேருந்து வந்து அவர் வந்த இடத்துலேருந்தும் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டே வந்து இவர் பயங்கரமாக நம்பிச்சு. இவர் தான் அவங்க கிட்ட இந்த பெஸ்ட் வேலையை வாங்கினார். எங்கள் டீமோட ஒரு முக்கியமான அசெட் இவர் கார்த்திக். அண்டு நார்மலாக இன்னொரு விஷயம் வந்து, கார்த்திகோட அப்பா வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆதித்யா டிவி வச்சு அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கவுண்டமணி செந்தில் ஜோக்கு வச்சாலும் இப்படி தான் பார்ப்பாரு. அவர் வந்து வீட்டில் விசேஷம் படத்தை பயங்கரமாக சிரித்து பார்த்து இவன் வந்து ஒரு எனக்கு இது அனுப்பிச்சிருந்தான், வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தான். அவங்க அப்பா பேசினது பார்த்தா, என்ன உங்கள் அப்பாவா? அவங்க அப்பா அப்படின்னா அந்த பழைய அந்த சங்கிலி முருகன் மாதிரி, இப்போ இருக்கிற சங்கிலி முருகன் சாஃப்டான இருப்பார், பழைய வில்லனாக நடிக்கிற அந்த மாதிரி வந்து ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரே சிரிச்சிருக்காரு, சந்தோஷமாக இருக்காருன்றது லேட்டஸ்ட் உபரி தகவல்.